ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளும் அதைச் சுற்றிய அமைதியான தீவுகளும் நிறைந்த ஒரு பெரும் ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ஆண்ட அரசன் வீரத்தால் மட்டுமல்ல, கருணையும் நீதியும் கொண்டவர். மக்கள் அவரை அப்பா அரசன் என்று அழைப்பார்கள். அரசனுக்கு 2 மகன்கள். இருவரும் உடல் வலிமையில் சமம், வாழ்வீச்சிலும் துணிச்சலிலும் ஒப்பற்றவர்கள். ஆனால் அரசனின் மனதில் ஒரு கேள்வி உறுத்திக் கொண்டே இருந்தது. வயது முதிர்ந்த அரசன் தன் பின் இந்த நாட்டை யார் நன்றாக வழிநடத்துவார் என்பதை அறிய விரும்பினார். ஒரு நாள் 2 மகன்களையும் அழைத்து அரசன் சொன்னார், நீங்கள் இருவரும் வீரர்கள். ஆனால் இன்று நான் சோதிக்கப் போவது உங்கள் அறிவையும் பொறுமையையும். அரசன் இருவருக்கும் சமமாக ஒரு மூட்டை தானியம், சில சமையல் பாத்திரங்கள், வேட்டைக்கான ஆயுதங்கள் கொடுத்தார். அவர்களை இருவரையும் நாட்டுக்கு அருகிலுள்ள தனித்தனி தீவுகளுக்கு அனுப்பினார். இந்த தானியம் முடிந்தபின் கடற்கரையில் புகை எழுப்புங்கள். யார் அதிக நாட்கள் அந்த தீவில் வாழ்கிறாரோ அவனே என் வாரிசு என்றார். போட்டி தொடங்கியது. முதல் மகன் தீவுக்குச் சென்றதும் இத்தனை தானியம் இருக்கும்போது என்ன கவலை என்று நினைத்தான். அவன் உடல் வலிமை இருந்தது. ஆனால் அவன் எண்ணங்கள் இன்றைக்குள் மட்டுமே முடிந்தன. இரண்டாவது மகன் தீவை அடைந்த நாளே சுற்றி பார்த்தான். மண்ணை துட்டு பார்த்தான். மழை, காற்று, வெயில் எல்லாவற்றையும் கவனித்தான். கையில் இருப்பதை மட்டும் சாப்பிட்டால் நாளை பசி தவிர்க்க முடியாது. அந்த நாளே தன் தானியத்தில் ஒரு பகுதியை விதையாக விதைத்தான். மீதியை மட்டும் அளவோடு பயன்படுத்தினான். 3 மாதங்கள் கடந்தன. முதல் மகனின் தானியம் தீர்ந்தது. உடல் வலிமை இருந்தாலும் பசி அவனை வீழ்த்தியது. அவன் கடற்கரையில் புகை எழுப்பினான். அரண்மனை மகிழ்ந்தது. வெற்றி கிடைத்துவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அரசன் காத்திருந்தார். 4 மாதங்களானது. இரண்டாவது மகனிடமிருந்து எந்த புகையும் இல்லை. அரசனுக்கு கவலை வந்தது. இவன் உயிரோடு இருக்கிறானா என்று தானே படகில் சென்று பார்க்க முடிவு செய்தார். தீவை அதைந்த அரசன் காட்டுக்குள் நுழைந்ததும் அதிர்ந்து போனார். அங்கே ஒரு அழகான வீடு, பசுமையான தானிய வயல், முகத்தில் நிம்மதியுடன் ஊடி வந்த மகன். அவன் அரசனை வணங்கி சூடான சோள அடையும் மீனும் பரிமாறினான். அரசன் கண்கள் நனைய கேட்டார், இது எப்படி சாத்தியம்? மகன் அமைதியாக சொன்னான், அப்பா, நான் சாப்பிடவில்லை, விதைத்தேன். இன்றைய பசியை அல்ல, நாளைய வாழ்க்கையை நினைத்தேன். அரசன் மகனை அணைத்து கொண்டு சொன்னார், நாட்டை ஆள வலிமை போதாது, எதிர்காலத்தை உருவாக்க தெரிந்தவனே உண்மையான அரசன். அந்த நாளே அவன் முடிசூட்டப்பட்டான். கையில் கிடைத்ததை முழுவதும் செலவழிப்பவன் சில காலம் மட்டுமே வாழ்வான். அதே வளத்தை விதையாக மாற்றி வளர்ப்பவன் தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் மாறுவான். அது பணம் என்றாலும், நேரம் என்றாலும், வாழ்க்கை வாய்ப்பு என்றாலும், திட்டமிடல்தான் உண்மையான பலம். மேலும் இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகளை அறிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.